தாவிக தலைவர் ஜோசப் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வருகின்றனர். அந்த வகையில் தாவிக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அக்கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது தாவிக தலைவர் ஜோசப் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தீநகர் தொகுதியிலும் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய், டி நகர் திரு என் ஆனந்த் கழக பொதுச் செயலாளர், மயிலாப்பூர் திரு பி வெங்கட்ரமணன் கழக பொருளாளர், வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். முன்னதாக உரையாற்றிய தாவிக தலைவர் ஜோசப் விஜய் எம்எல்ஏக்கள் மக்கள் சேவகனாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். சட்டமன்ற தேர்தலில் இருமுனை போட்டிதான் என்றும் அது தாவிகாவுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் மட்டும்தான் என்றும் கூறினார். களத்தில் மக்களோடு மக்களாக நிற்பவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், ஒரு எம்எல்ஏ என்பவர் தொகுதிக்கான எல்லை காப்பாளராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு தொகுதிக்கான அந்த மக்களுக்கான எல்லை காப்பாளர்கள் அப்படி இருக்கணும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே.